ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் மதுரை மண்ணில் சங்கம்னாவே எங்கேங்க? மதுரை தான். அந்த மதுரையில் ஒரு மூத்த குருநாதர் பிஎஸ் ஐயர்னு சொல்லி அவருடைய பேரில் சங்கம் ஆரம்பித்து ஒவ்வொரு மாதங்களும் கூட்டம் நடத்தி அந்த சங்கத்தை வளர்த்தி அந்த சங்கத்து மூலிமா அந்த காலத்திலேயே இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார்கிட்ட நூல் இல்லாததோ எப்படி சரஸ்வதி மகளோ அந்த மாதிரி சின்னாலப்பட்டி தங்கவேலையாட்ட இல்லாத நூல்கள் கிடையாது. எப்போ வேணாலும் போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அந்த மதுரை மண்ணில் பிஎஸ்மை மன்றன்னு சொல்லி நல்ல ஒரு அருமையான ஒரு சங்கத்தை வளர்த்தி அந்த சங்கத்து மூலியமாகவும் மதுரையில் நாமளும் ஒரு மாநாடு பண்ணுறக்கூடிய அமைப்பு எல்லாமே பண்ணி கொடுத்த அந்த சங்கத்துடைய மூத்த தலைவர் அண்ணன் அபிராமி சேகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். குரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவர் அருமை தம்பி பூபதி ராஜன் அவர்களுக்கு, எனது அருமை தம்பி கோயில்பட்டி தங்கப்பாண்டி அவர்கள், இன்றைக்கு ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் எங்கள் குருக்கிட்ட கற்றுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் கற்றுக் கொடுத்த மாணவர்கள் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு குரு பூர்ணிமாவில் அருமை தம்பி தங்கப்பாண்டிகிட்ட எத்தனையோ மாணவர்கள் அவர்கிட்ட வாழ்த்து கேட்டாங்க, எத்தனையோ பேர் அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டாங்க. அது அத்தனையும் பார்க்கிற போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைய தினம் இருந்தது. ஏன்னா இன்றைக்கு குரு பூர்ணிமா நமக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர்களையும் குருமார்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் நம் கலை சார்ந்த இந்த துறையில் அவங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணுங்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அவருடைய மாணவர்கள் கேட்டது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அருமை தம்பி உதாரணம். இந்த காலகட்டத்தில் அவருடைய மாணவர்கள் இந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்காங்கங்கிறது அதை காட்டிலும் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய இந்த காலத்தில் இந்த நேரத்தில் என்னோடு நான் அமரர் பிஎஸ் ஐயருடைய ஆஸ்தான மாணவர், என்னுடைய காலகட்டங்களில் என்னோட படித்தவர் சதயம் மீனாட்சி சுந்தரம். நாங்கள் 2 பேரும் ஒரே குருநாதர்கிட்ட படித்தோம். அதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய அருமை நண்பர் குமரன். இந்த ஜோதிட துறையில் எனக்கு நிறைய நண்பர்கள். அந்த அடிப்படையில் நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் திரு பவளக்கண்ணன்ஜி அவர்கள், இன்றைக்கு பிஎஸ்ஆர் மையத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் இன்றைக்கு நிறைய பேர் அறிமுகம். உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை சொல்கிறேன். இன்றைக்கு நான் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களோ இல்லையோ, இன்றைக்கு குரு தினத்தில் என்னுடைய குருநாதரை நான் எந்த மீட்டிங்கில் பேசினாலும் எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதரை நான் ஞாபகப்படுத்தி தான் விஷயத்துக்கே வர்றது. நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமோ என்னவோ பிஎஸ்ஐ என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. என்னுடைய குருநாதர் இதே ஈரோட்டில் இருந்தவர் 35 வருஷத்துக்கு முன்னாடி. பிஎஸ் ஐயர், பி சேசன் ஐயர்னு பேர். இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஜோதிடர். அவருடைய நேரடி மாணவராக இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 14 மொழி தெரிந்தவர். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ், ஆங்கில, மலையாள நூல்களை முறையாக படித்தவர். மிகச்சிறந்த பண்டிதர். அவருடைய காலகட்டத்தில் அந்த காலத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய கருத்தரங்கத்தை நடத்திட்டு இருக்காப்புல தம்பி பூபதி ராஜன். நிறைய பேர் வந்திருக்கோம், நிறைய பேர் வரல. நிறைய பேர் என்ன குருநாதரெல்லாம் மாணவர்களெல்லாம் இப்போ குருநாதர் ஆயாச்சு. நிறைய பேர் வந்திருக்க நம்ம எல்லாருமே செல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் செல்லில் பேசிட்டு செல்லில் கேட்டுட்டு இருக்கோம். நான் எல்லாரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆக இந்த அளவில் தான் இன்றைக்கு ஜோதிடம் என்பது இருக்குது. முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கலைக்குமே ஒரு விலை உண்டு. எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் ஒரு காலங்கள் உண்டு, நேரம் உண்டு. எல்லா துறைகளையும் எல்லா நேரங்களையும் நமக்கு நேரமும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் எங்களுடைய குருநாதர் இறந்ததுக்கப்புறம்
பிஎஸ்ஏ மையத்தில் 17 வருஷம் தம்பி பூபதி ராஜன் சொன்னார் மாதம்னு. அவர் இங்கே மாதம் நடத்திட்டு இருக்கிறாரு. நாங்கள் வாரம் சனிக்கிழமை இலவச வகுப்பு, வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதுரையில் நான் அதுக்கு செயலாளராக இருந்து 17 ஆண்டுகள் இலவச கிளாஸ் நடத்துகிறோம். அன்றைக்கு இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஜோதிட மேதைகள் இந்தியா முழுவதும் அவர்களெல்லாம் அழைச்சி மாநாடு நடத்தியிருக்கிறோம். இலவச வகுப்பு. இன்றைக்கு தம்பி பூபதி ராஜன் சொன்னாப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம், பூபதி ராஜனே பேசிட்டு இருக்காரு. இதுதான் ஜோதிடம், அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு தம்பி பூபதி ராஜன் சொன்னார், சங்கம் வளர்த்தது மதுரை, ஜோதிடம் வளர்த்தது மதுரை தான். இதுதான் இன்றைக்கு அன்றைக்கு ஜோதிடத்தில் மதுரையில் படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறதுல சந்தோஷப்படுறோம். எங்கள் மாணவர்கள் சொல்கிறனால நாங்கள் அதை சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு காலத்தில் இந்த ஜோதிடம் மிகப்பெரிய மறைக்கப்பட்ட ஒரு பொருளாக சிதம்பர ரகசியமாக இருந்தது. இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இந்த ஜோதிடம் எப்படி சீரழிதுங்கிறதையும் நீங்கள் எல்லாம் கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அன்றைக்கு நாங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் எங்கள் குருநாதர் எம்ஏக்கு கிளாஸ் எடுத்தார். நாங்கள் வெறும் எஸ்எஸ்எல்சியில் இருந்தோம். அன்றைக்கு ஜோதிட வகுப்பு எடுக்கும் பொழுது அவர் கிளாஸில் சொல்லும் போது எங்களுக்கு புரியல, கணிதம் புரியல, எதுவுமே புரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் படித்து ஏதோ இன்றைக்கு ஒரு ஜோதிடராக இருக்கோம். எங்கள் குருநாதர் ஒவ்வொரு மாநாட்டிலையும் சொல்லுவார், அவர் காலத்தில் நடந்த மாநாடு நான் இன்று எல்லாத்தையும் கேட்கும்போது எல்லாரும் நாங்கள் பிஎஸ்ஐயர் மாணவர்னு ஒரு மாநாட்டில் மதுரையில் நாங்கள் ஒரு 60 பேர் சொன்னோம். அப்போ அவரும் சொன்னார், நானும் மாணவன் தான்னார். இதை தான் நான் ஒவ்வொரு மாநாட்டிலையும் நான் பதிவு பண்ணுறது. ஐயாமியா ஸ்டூடெண்ட், நானும் இன்னும் மாணவர்கள் தான் உங்களை மாதிரி. இந்த ஜோதிடத்தில் முழுமையாக யாருமே அடைய முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். இந்த கடலில் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி, யோகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம முத்து எடுக்கிறோம், ஏதோ பலன் சொல்கிறோம். ஆனால் நடைமுறையில் நாம் பொதுமக்களுக்கு இப்போ என்ன சொல்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம். இதை நான் ஒவ்வொரு மீட்டிங்லையுமே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் காலையில் கூட சொன்னாங்க, நீங்கள் நிறைய படிங்க, நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், நிறைய குருமார்கிட்ட படிங்க, நிறைய குழம்புங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை சப்த ரிஷிகள், 7 ரிஷிகள் ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் ஆரம்ப காலத்தில் படிக்கும்போது ஒரு ஜாதகத்தை சப்த ரிஷிகள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் குரு உச்சம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரிஷி கேட்பார், குருநாதா நீங்கள் குரு உச்சங்கிறீங்க, அவருக்கு இந்த கிரகம் பார்க்கறதுனால இந்த உச்ச பலனை செய்யுமான்னு. இப்படி ஒரு ஜாதகத்தை 7 ரிஷிகள் டிஸ்கஸ் பண்ணி அந்த ஜாதகனுக்கு பலன் சொல்கிற மாதிரி சப்தரிஷி நாடின்னு ஒரு நாடி இருக்குது. அதில் சப்தரிஷி வாக்கியம்னே ஒன்று இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்து எல்லா துறையும் வளர்ந்த மாதிரி ஜோதிடத்துறையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை மறந்துடாதீங்க. டே டு டே டெவலப்மெண்ட்டு எல்லா துறையும் எப்படி வளருதோ அது மாதிரி ஜோதிடத்துறையும் வளருது. ஒரு காலத்தில் ஜோதிடர்களுக்கு மதிப்பு இருந்தது, அப்புறம் மதிப்பு குறைஞ்சது, இப்போ மறுபடியும் மதிப்பு கூடியிருக்கு, இப்போ மறுபடியும் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் யதார்த்தமான உண்மை. எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லுவார், நீங்களுக்கு ஜோசியருக்கு ஜோசியம் தெரியுதோ இல்லையோ, முதல்ல உங்களுக்கு உலக அறிவு வேணும்பார். நான் இதையும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் சொல்கிறேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் சொல்கிறேன், ஆன்லைன் கிளாஸ்லையும் நான் இதான் மெயினாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஜோதிடம் படிக்கும்போதே உலக விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்தால் மட்டும்தான், நீங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளை தேடி வர்றவங்களுக்கு அவருக்கு கேட்கக்கூடிய பலன்களை நீங்கள் சரியாக சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு ஏஜை கடந்து இருக்கிறோம். இன்றைக்கு விஞ்ஞானம் வளருது, மற்ற துறைகள் வளருது, அதற்கு தகுந்த மாதிரி ஜோதிடம் சொல்லணும். அன்னைக்கு சொன்ன ஒரே பலனை இன்னைக்கு சொன்னோம்னா இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் ஒத்து வராது. இதுதான் யதார்த்தமான உண்மை. நம்ம ஒருத்தங்களுக்கு சொல்கிற பலன் இன்னொருத்தவங்களுக்கு ஒத்து வருமானா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா கேள்விகள் எப்படி யார்கிட்ட எந்த முறையில் இருந்து வரும்னே தெரியாது. அதற்கு தகுந்த நம்ம பலன் சொல்கிறதுக்கு தகுதியாக இருக்கணும். இன்றைக்கு ஜோதிடம் பல்வேறு விதமான முறைகளில் கையாளப்படுது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சிஸ்டத்தில் இன்றைக்கி பலன் சொல்கிறாங்க. நம்ம எத்தனையோ சிஸ்டங்களை படிச்சிருக்கோம்.
நம்ம எப்படி பலன் சொன்னால் சரியாக இருக்கும்? இந்த நேரத்தில் என்னுடைய குருநாதர் பிஎஸ் ஐயரை நினைவுபடுத்தக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு குரு பூர்ணிமா, எத்தனை பேருக்கு இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது இறையருளால் மட்டும்தான். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு கேபி பத்ததி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஜோதிட மாமேதை. என்னுடைய குருநாதர் பிஎஸ் ஏற்ற நேரடி மாணவன். என்னுடைய மானசீக குரு கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. அவரிட நான் நேரடியாக படிக்கலைனாலும் அவருடைய அனுபவங்கள், அவருடைய புஸ்தகங்கள், அவருடைய மாணவர்கள் மூலமாக எவ்வளவோ விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் முதலே சொன்னேன், முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம். நீங்கள் ஒரு விஷயத்தை யாராவது சொல்லுங்கள், இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள், நான் இருக்குங்கிறதுக்கும் நான் சொல்ல முடியும். இதுதான் ஜோதிடத்தினுடைய யதார்த்தமான உண்மை. அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்குதா, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை நாமளே பரிசீலனை பண்ணி பார்த்தா தான் நாம் இந்த துறையில் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல இன்றைக்கு குரு பூர்ணிமாவில் என்னுடைய அடுத்த குருநாதராக இருந்தவர் காலம் சென்ற ஐயா நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள். அவர் இடத்துல நான், நம்ம மீனாட்சி, குமரன், நாங்கள் எல்லாம் அவருடைய நேரடி மாணவர்களாக இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இந்த நேரத்தில் அவர்களையும் நான் ஞாபகப்படுத்தி ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு பலன் சொல்கிறதுல எத்தனையோ முறைகள் இருக்குது. ஆனால் இந்த முறைகளில் நிறைய தவறுகள் இருக்கிறதாக அந்த காலத்தில் கண்டுபிடிச்சார் கேபி. இன்றைக்கு நமக்கு பாரம்பரியம் படிக்கும்போதே நம்ம என்ன படிக்கிறோம்? ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் மிஞ்சி பலனை செய்யும். எல்லா விதமான தெய்வ அனுகூலமும் ஜாதகருக்கு கிடைக்கும். அந்த ஜாதகர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவார். இதை தான் நம்ம எல்லாம் முதல்ல படிச்சிருக்கோம். அடுத்தபடியாக என்ன படித்தோம்? ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் 1, 4, 7, 10 ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகன் அல்லது ஜாதகி வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வருவார். இதுதான் நம்ம யதார்த்தமாக நம்ம இப்போல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் இந்த பலன்கள் எந்த அளவுக்கு சரியாக வந்ததுன்னு அந்த காலத்தில் நான் சொல்கிறதெல்லாம் 1952, 1948 கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி கேபி இதை ஆராய்ச்சி பண்ணார். அப்போ அந்த காலத்தில் ஒரு 5 கூடையவர் தசை நடக்குது. நம்ம இன்றைக்கி என்ன பேசுகிறோம்? 5 கூடையவன் தசை நடந்தால் தெய்வ அனுகூலம், வாழ்க்கையில் வெற்றி. இதை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணார்? 5 கூடையவருடைய தசை நடக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவனுக்கு வேலை போயிடுச்சு, அவனுக்கு வருமானம் இல்லை, அவன் அந்த காலத்தில் கவர்மெண்ட் வேலை பார்த்தா ரிட்டையர்மெண்ட் ஆனால் அல்லது விஆர்எஸில் வெளியே வந்தான், அவனுடைய உழைப்பெல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, அவனுக்கு பிரயோஜனமாக இல்லை. இதை அத்தனையும் அவர் பார்த்தார். ஏன்னா 5ஆம் அதிபதி திசை நடந்தால் யோகம்னு சொன்னாங்க. இப்போ 5 கூடியவன் திசை நடக்கும் பொழுது இவ்வளோ பிரச்சனையை ஒரு ஜாதகன் சந்திக்கிறாரு அப்படின்னு அவர் மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஆராய்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் அவர் ஒரு பத்ததியை உருவாக்கினார். அந்த பத்ததியை தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தினேன். கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றும் புதுசாக ஒன்றும் அவர் சொல்லலை, இருக்கிறத டெவலப் பண்ணார். பாரம்பரியத்தை நம்மெல்லாம் பாரம்பரியத்தில் படிச்சிருப்போம். உபஜயஸ்தானம் இதான் நமக்கு படிச்சிருப்போம். பணபரஸ்தானம், ஆபகிலும் உபஜயஸ்தானம்னு. உபஜயஸ்தானம்னா என்ன? நம்ம படிச்சிருக்கிறோம் 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் பாரம்பரியத்தில் நம்ம படிச்சிருக்கோம். இந்த உபஜயஸ்தானத்தோடு அவர் 1, 2 சேர்த்தாருங்க. ஆக ஒரு ஜாதகத்தில் 6 பாவங்கள், 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3, 6, 10, 11 இந்த பாவங்கள் தொடர்பு கொண்டால் அது வளரும் பாவம்னு எடுத்தார். பாக்கி இருக்கக்கூடிய பாவங்கள் 4, 5, 7, 8, 9, 12 இந்த பாவங்கள் வளரா பாவங்கள்னு எடுத்தார். இந்த பாவங்களில் கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. எப்படிப்பட்ட முரண்பாடுகள்ங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம பாரம்பரியத்தில் 5, 9 பிரமாதமாக பேசுகிறோம். ஆனால் அவர் 5, 9 வந்து வளரா பாவத்தில் சேர்த்தார். இதில் கிரகங்கள் இருந்தால் ஜாதகன் முன்னேற்றத்தில் தடை. இதுதான் அவர் கண்டுபிடிச்சார். ஆக இது ஒன்னொன்னைக்கும் அவர் கண்டுபிடிச்சது மட்டுமல்ல, இதுக்கான காரணங்களை சொன்னார். இன்றைக்கு நம்ம வந்து வெற்றி ஸ்தானம் அப்படின்னு நமக்கு பார்க்குறோம். ஒரு மனிதன் வந்து ஜெயிக்கணும்னா அவனுக்கு ஜாதகத்தில் எத்தனை பாவம் வேலை செய்யணும் பொதுவாக நம்ம எல்லாம் பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே
முதல்ல நம்ம பேசுகிறது 6ஆம் இடம்னா ரோணம், ரோகம், சத்ரு, எதிரிஸ்தானம். இதை தான் நம்ம எடுத்த உடனே பேசுவோம். நமக்கு தெரிஞ்சது முதல்ல அதுதான். 6ஆம் இடம் ரோணம், ரோகம், சத்துரு, எதிரி, கடன், நோய், வம்பு, வழக்கு, அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னார்? 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். வாழ்க்கையில் நீ வெற்றி அடையணும்னா உனக்கு 6ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீ மீண்டு வருவாய். இதான் அவர் சொன்னார். எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு ஜாதகத்தில் 6ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய பாவம் 6ஆம் இடம். எது எதிரியோ அதுவே வெற்றி கொள்ளக்கூடிய பாவம். நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பாருங்கள், எந்த பாவம் நல்ல பாவம்னு சொல்கிறாங்களோ அதுவே தான் நிறைய விஷயங்களுக்கு சொல்லும். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துங்க, நமக்கு ஜாதகத்தில் 5ஆம் இடம். 5ஆம் இடம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பூர்வ புண்ணியமாக விட்டுருவோம். அடுத்து 5ஆம் இடம்னா என்ன? நீங்கள் எல்லா விதமான கலைகள், நம்ம ஜோதிடம் படிக்கிற ஆய கலைகள் 64 5ஆம் இடம் தான். கலை மட்டும் இல்லை, மற்றபடி டான்ஸு, மியூசிக்கு, சிங்கிங்கு, என்னெல்லாம் துறைகள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் விளையாட்டு, 5ஆம் இடம் அரசியல், 5ஆம் இடம் உங்களுக்கு சினிமா. 5ஆம் இடம் தான் நமக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பண்ணக்கூடிய மந்திர பிரயோகங்கள். ஜாதகத்தில் நீங்கள் நல்ல ஒரு மந்திர பிரயோகம் பண்ணால் ஜாதகத்தில் என்ன பாவம் வேலை செய்யணும்? 5ஆம் பாவம் வேலை செய்யணும். 5ஆம் இடம் மந்திரம். 5ஆம் இடம் லவ், காதல் விஷயங்கள். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? நிறைய அஃபயர் இருக்கு, காதல் விஷயங்கள். அது ஜாதகத்தில் 5ஆம் இடம். 5ஆம் இடம் நீங்கள் தம்பி கேட்டார் காலையில் ஷேர் மார்க்கெட்டா சார், நீங்கள் ஷேர் மார்க்கெட் 5ஆம் இடம். ஒவ்வொரு பாவமும் 2 விஷயங்களை சொல்லும். ஒரு கிரகம் 2 விஷயங்களை சொல்லும், 3 விஷயங்களை சொல்லும். 5ஆம் இடம் எப்பயுமே உழைக்காமல் வரக்கூடிய வருமானம், சம்பாத்தியம். அப்படி கூட 5ஆம் இடம் ஷேர் மார்க்கெட் அப்படி இருக்கு. 5ஆம் இடம் ப்ராஸ்டியூஷன். அப்போ நம்ம 5ஆம் இடம்னா நமக்கு தெரியும் எது குழந்தை, எது காதல், எது நமக்கு அரசியல், எது சினிமா. அது சின்ன திரையாக இருக்கட்டும், பெரிய திரையாக இருக்கட்டும், எது சினிமா, எது நமக்கு ஷேர் மார்க்கெட்டு, எது விபச்சாரம், இது நமக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும். காலையில் நம்ம தம்பி கேட்டாப்புல, சார் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லுவீங்களா அப்படின்னு. முதல்ல ஷேர்னா நமக்கு என்னன்னு தெரியணும்ல. ஷேர்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குரிய பாவம் என்ன, அதற்குரிய கிரகம் என்னன்னு நமக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறதாக இருந்தாலும் ஒன்று பாவம் வேலை செய்யணும், இன்னொன்று கிரகம் வேலை செய்யணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி பேச முடியும், சொல்ல முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியாது. நம்ம நடைமுறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில், மாறி வரக்கூடிய விஞ்ஞானத்தில் கேட்கப்படுகிற கேள்விகள் மிகவும் வித்தியாசமானது. என்கிட்ட கேட்குறதெல்லாம் அப்படி தான் கேட்பாங்க. அப்போ அதுக்கு நான் தயாராக இருந்தால் மட்டும்தான் என்னால் பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா நான் அதுக்கு அன்ஃபிட்டாக இருந்தால் என்னால் பதில் சொல்ல முடியாது. எப்பயுமே நம்ம நம்முடைய வெற்றிகளை பதிவு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நான் அதை சொன்னேன் நடந்துச்சு, இதை சொன்னேன் நடந்துச்சுங்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. நான் சொல்லி எது நடக்கலை, நான் சொல்லி எங்கே ஃபெயிலியர் ஆனேன், எந்த இடத்துல வாழ்க்கையில் நான் பலன் சொன்னல தடுமாற்றம் இருந்து நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும். இதுதான் எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாவம். ஆக இந்த முரண்பாடுகளின் மொத்த உருவமான ஜோதிடத்தில் நாம் எப்படி பலன் பார்க்கறது, இது தாங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான காலம். ஒரு ஜாதகத்தை கொடுத்தா எப்படி எல்லாரும் தங்கப்பாண்டி ஆக முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுங்க. தங்கப்பாண்டி சொல்கிறாருன்னா அவருக்கு ஒரு தெய்வானுகூலம், அவருடைய ஞாபக சக்தி, அவர் சொல்லக்கூடிய ஆற்றல் அது வேற. அவர்கிட்ட படித்த அத்தனை ஸ்டூடெண்ட் அவர் மாதிரி சொல்ல முடியுதா? தங்கப்பாண்டி இன்னைக்கு 100 டிப்ஸ் இப்போ கேள்வி பதில் கொடுக்க போகிறாரு. 100 டிப்ஸ் இப்போ நீங்கள் கேட்டால் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே வெளியே போன உடனே என்ன பண்ணிடுவீங்க? அவர் என்ன சொன்னார் அப்போ சொல்லும் போது நீங்கள் சிரிப்பீங்க, கைதட்டுவீங்க, ஆரவாரம் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன ஆயிரும்? மறந்து போக ஒரு சூழ்நிலை. ஆக இந்த ஜோதிடம் என்பது படிக்க படிக்க மறக்கும், மறக்க மறக்க படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் எத்தனை விஷயங்கள் ஜோதிடத்தில் நமக்கு பலிதமாகுது. நம்ம ஜோசியர்களாக இருக்கிறோம், ஜோசியம் படிக்கிறோம், ஜோசியம் சொல்கிறோம். அப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய கேள்விக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள். இன்றைக்கி சார் ஜோதிடத்தில் எத்தனையோ முறைகள் இருக்குது. காலையில் நம்ம பவளக்கண்ணன் சார் பேசினார். திதியை வச்சு, யோகத்தை வச்சு, கரணத்தை வச்சு விடிய விடிய இன்றைக்கி சொன்னார். இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான டிஃபரெண்ட் டைப்ஸ் எல்லாம் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். ஆனால் இந்த பலன்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒத்து வருகிறதா? நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருது. எங்கேயோ இருக்கிறார். நேற்று கூட நாங்கள் ராஜில் உட்காந்து பேசும்போது பேசினோம். ஒருத்தர் நான் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆகணான்னு கேட்குறாரு. அவர் ஜாதகமே கையில் இல்லை, அவருடைய ஜாதகம் நம்ம கையிலே இல்லை. ஆனால் நம்ம சொல்லி ஆகணும் அவருக்கு ரிசல்ட்டு. அப்போ நம்ம உடனே ஒரு பிரச்சனை போடணும்.
பிரசனத்தில் நமக்கு அவருக்கு 6ஆம் பாவம் வெற்றி இருந்ததுன்னா அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆவார், இல்லைன்னா சக்ஸஸ் ஆக மாட்டார். இப்படி தான் நம்ம பலன் பார்க்கணும். இல்லைன்னா நமக்கு ஜோசியம் சொல்லணும்னு தெரியாது. அடுத்தபடியாக நான் இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் டெவலப் ஆகிறதுக்கான விஷயங்களை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கேள்விகள் எப்பொழுது வேணாலும் வரலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஜினியரிங் அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் இப்போ லேட்டஸ்ட் இருக்குது. அப்புறம் நமக்கு சிவில் இன்ஜினியர் இருக்காங்க, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்காங்க, மெரைன் இன்ஜினியர் இருக்காங்க. அதுக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள். என்ன மாதிரி நீங்கள் இன்ஜினியர்னு உடனே நம்ம அடுத்த கேள்வியை வைக்கணும், என்ன மாதிரியான இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றான். அடுத்த கேள்வி நீங்கள் வச்சிங்கன்னா தான் அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா, மெரைன் இன்ஜினியரா, மைன் இன்ஜினியரா, கோல் இன்ஜினியரிங்கா, சிவில் இன்ஜினியரிங்கா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியர்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவார். அவர் என்ன சொன்னாருன்னா, என் பையன் வந்து டனலில் வேலை பார்க்கணுங்கிறான். டனல் இன்ஜினியரிங் டனல் இன்ஜினியர்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், இல்லைனாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கடலில் போடக்கூடிய பாலம், கடலில் போடக்கூடிய அந்த டனல் உள்ளே போடக்கூடிய அந்த இது பாலம், அது சம்மந்தப்பட்ட படிப்பு, அது சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் படிக்கணும்னு கேட்குறேன். அப்போ நமக்கு இன்ஜினியர்னா என்னன்னு தெரியும், என்ன கிரகம்னு நமக்கு ஜென்ரலாக தெரியும். இந்த டனலுக்கு என்ன கிரகம் தெரியும், இதை நம்ம எப்படி எடுக்கிறது, எப்படி எடுத்து சொல்கிறது? அங்கேருந்து ஒருத்தர் கேட்குறாரு யூகேலேருந்து, சார் நான் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ணலாமா? நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். லாட்ரி டிக்கெட் கேட்குறது எல்லாருக்கும் தெரியும். கிரிப்டோ கரன்சினா என்ன நமக்கு தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். அப்போ கிரிப்டோ கரன்சினா என்ன, அதுக்கு என்ன பாவம் பார்க்கணும், என்ன கிரகம் பார்க்கணும், இப்போ அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா, இதை நீங்கள் பார்த்தா தான் பலன் சொல்ல முடியும். ஆக இன்றைக்கி மாறி வரக்கூடிய உலகத்தில் கேள்விகள் எப்பொழுது வேணாலும் வரலாம். இப்போ நம்ம சொல்கிற திருமணம் அப்படின்னா 7ஆம் பாவம். நமக்கு ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் 7 என்பது என்ன, ஒரு ஆண் பெண் சேர்ந்து இருப்பது 7, அவ்வளோதான். 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி. அந்த காலத்தில் நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் திருமணம் செய்யாமல் லிவிங் டுகெதராக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட்டே இன்றைக்கி கிட்டத்தட்ட பல நாடுகளில் அதை அங்கீகாரம் பண்ணியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ திருமண பந்தம் என்பது வேறு, சேர்ந்து வாழ்வது என்பது வேறு. நம்ம எல்லாத்துக்குமே என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், 7ஆம் இடத்தை தான் சொல்கிறோம். அப்போ 7ஆம் இடம்னா என்ன, லைஃப் பார்ட்னர், கணவன் அல்லது மனைவி, இது ஜென்ரல். இப்போ நீங்கள் ஜோசியம் பார்க்குறீங்க, உங்களை தேடி ஒரு கிளைண்ட்டு வர்றார். அப்போ உங்களுடைய கிளைண்ட்டு எத்தனை பாவமாக இருக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவம். ஒரு டாக்டர் இருக்கார், அவருடைய பேஷண்ட் வர்றார், டாக்டருக்கு பேஷண்ட்டு 7ஆம் இடம். ஒரு அட்வொகேட் இருக்கார், அவருடைய கிளைண்ட்டு வர்றார், அவருடைய கிளைண்ட்டு 7ஆம் பாவம். 7ஆம் இடம் என்பது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டுமல்ல, நம்முடைய பார்ட்னர்ஷிப். 7ஆம் இடம் லிவிங் டுகெதர். நம்ம இன்றைக்கி என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம் நடைமுறையில், ஏன்னா எப்பயுமே ஏன் 7 வச்சாங்க சார், 7ஆம் இடம் என்பது முற்று பெறுவது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டில் ஒரு எல்லைக்கோடு பவுண்ட்ரி, கிரிக்கெட்டில் எல்லைக்கோடு பவுண்ட்ரி எத்தனாம் இடம், 7ஆம் இடம். அதனால தான் மேச லக்னத்துக்கு உங்களுக்கு 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக கொடுத்தார். ஒரு ஆண் என்பவன் 7ஆம் இடத்து ஒரு பெண்ணோட தொடர்பு அவருடைய வாழ்க்கை முற்று பெறுகிறது. நீங்கள் எப்பயுமே 7ஆம் இடம் என்பது முற்று பெறுவது. இதை நீங்கள் பேசிக்கலி தெரிஞ்சுக்கணும். ஒரு பாவத்தை எடுத்தால் அதுக்கு எத்தனையோ விதமான காரகத்துவங்கள் இருக்குது. அத்தனை காரகத்துக்கு நம்ம ஓரளவுக்காக தெரிஞ்சாதான் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்துக்கு பலன் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அங்கேருந்து மலேசியாவிலேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து கூப்பிட்றாரு, என் பையன் என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருப்பானா, என்ன மாதிரி நான் விளையாட்டு விளையாடுவான்னு. அப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறோம். அதில் கோல்ஃபுங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம். என் பையன் கோல்ஃப் விளையாடுறேன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு அவர் நம்மளை கேட்குறாரு. நான் ஜோதிட விஷயங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியுமா, இல்லை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா என் பையனை கோல்ஃபுக்காக தான் நான் ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பணுன்னு இருக்கேன், அவன் மேலே கோல்ஃப் விளையாடுங்கிறக்கான், அவனுக்கு நாட்டையே மாற்றுறேங்கிறார். அப்போ இது மாதிரியான கேள்விகள், இது மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது நாம் நம்மளை அப்டேட் பண்ணலை அப்படின்னா நம்மளால் ஃபியூச்சரில் எந்த பலனும் சொல்ல முடியாது. நம்ம லோக்கலில் ஜோசியம் சொல்கிறது என்பது வேறு, நம்மளை அதையெல்லாம் கடந்து நம்மளுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய கிளைண்ட்டுக்கு பலன் சொல்கிறது என்பது வேறு. ஆக நீங்கள் இன்றைக்கும் அன்றைக்கு மாதிரியே இருக்கக்கூடிய பலன்களை இன்றைக்கி சொன்னோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சரியாக இருக்குங்கிறத நீங்களே யோசிங்க. நிறைய முரண்பாடுகள் ஜோதிடத்தில் உண்டு. அந்த முரண்பாடுகளை நீங்கள் தெளிவடைஞ்சால் மட்டும்தான் இது பலன் சொல்ல முடியும். நீங்கள் எத்தனையோ சிஸ்டத்தில் படிங்க, உங்களுக்கு எது ஈஸியாக பலன் சொல்ல வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால், சந்தர்ப்பம் இருந்தால் கேபியை படிங்க. அப்போ நிறைய இதுக்கும் அதுக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு ஜாதக எப்பயுமே ஒரு விஷயம் தெரியுங்க, ஒரு பாவம்
2-3 விஷயத்தை சொல்லும், அதே பாவம் அதே கிரகம் 2-3 விஷயத்தை சொல்லும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். நமக்கெல்லாம் தங்கம் அப்படின்னா குருன்னு மட்டும்தான் தெரியும். பொதுவாக நம்ம தங்கம்னா குருவை மட்டும்தான் பேசுவோம். சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் நம்ம வெள்ளியை சொல்லுவோம். அதே சுக்கிரனுக்கு இன்னொன்று டைமண்டுன்னு இன்னொன்று இருக்குது. அதே இன்னொன்று சுக்கிரனுக்கு இன்னொன்று என்ன இருக்குன்னா ரெடிமேடு, அதாவது ஆர்னமெண்ட்ஸ், ஆபரணங்கள். வெறும் தங்கம் அப்படின்னா அது குரு தான். தங்க நகைகள்னு சொல்ல வந்தீங்கன்னா அப்போ சுக்கிரன். அப்போ சுக்கிரனே வெள்ளிக்கு, அவரே தங்கத்துக்கு, உற்பத்தி செய்யப்பட்ட நகைக்கு, அவரே வைரத்துக்கு, அவரே என்ன பண்ணுறாரு ஸ்டோன். இன்னைக்கு காலையில் சொன்னார், யார், பவளக்கண்ணன் சொன்னார், என் பேர் பவளக்கண்ணன், எங்கள் அண்ணன் பேர் ரத்தனம்னு வருதுன்னு சொன்னார். அதெல்லாம் காரகத்துவம் என்ன, ஸ்டோன் அப்படின்னா கல் அப்படின்னா அந்த கல்லுக்குரிய கிரகம் எது, சுக்கிரன். அப்போ ஒரு சுக்கிரன் எத்தனை விஷயங்களை சொல்கிறாருங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த ஜாதகத்தில், அவர் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஏதோ ஒரு விதத்தில் நல்லவராக இருப்பார். அப்படி இருந்தால் தான் அந்த பேர் அமையும். நீங்கள் நம்ம ஜாதகத்தில் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துங்க சார், எல்லாரும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் எடுத்துங்க, உங்களுக்கான கொடுப்பனை என்னங்கிறது தெரியும். மாறுபட்ட கருத்துக்கள் தான் ஜோதிடத்தில். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அவர் கேபி சொன்னதை சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் இருங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்துருங்க, உங்களுடைய ஜாதகத்தில் அவர் சொல்கிறத நான் எளிமைப்படுத்தி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். யாருக்கெல்லாம் 1, 2, 3, 6, 10, 11 இந்த உபஜயஸ்தானத்தோட 1, 2 சேர்த்தார், இந்த பாவங்களில் கிரகம் இருக்குது அல்லது இந்த வீட்டில் கிரகம் இருக்குன்னா வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வந்துடுவீங்க. இதுதான் அவர் கேபி சொன்னது. பாக்கி இருக்கக்கூடிய 4, 5, 7, 9, 12 இந்த பாவங்களில் கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு சுமாரான பலன். அதுக்காக வாழ்க்கை இல்லாமல் 4ஆம் இடம்னா வீடு தான், 5ஆம் இடம்னா குழந்தை தான், 7ஆம் இடம்னா கணவன் மனைவி தான், 9ஆம் இடம்னா அப்பா தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த பாவங்கள், இந்த பாவங்களோடு தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும். நீங்களும் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், குடும்ப ஜாதகத்தை பாருங்கள், நண்பருடைய ஜாதகத்தை பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த வளரும் பாவங்களோடு கிரகங்கள் தொடர்பு கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. இல்லைன்னா வாழ்க்கை முழுதும் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கிறத அவருடைய அனுபவத்தில் கண்டுபிடிச்சார். அது அவர் இன்னும் சப்ளாடுங்கிற ஒரு தேரியை கொண்டு வந்தார். அந்த சப்ளாடுங்கிற உபநட்சத்திரங்கிறத ஒன்றை எடுத்துட்டு வெறும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் நான் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எத்தனையோ சிஸ்டங்கள், எத்தனையோ முறைகள் நான் படித்தாலும் எனக்கு பலன் சொல்கிறதுக்கு அதுதான் ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. எத்தனை வருஷமானாலும் நீங்கள் அந்த ஒரே ஜாதத்துக்கு ஒரே பலனை எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் அவருக்கு நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் இன்றைக்கி பலன் சொல்லி அவருக்கு நடக்கலையே நீங்கள் கவலைப்படாதீங்க, அவருக்கு கண்டிப்பாக அந்த பலன் நடக்கும். ஏன்னா கேஎஸ்கே சொல்லியிருக்கிறது, நமக்கான கொடுப்பினை என்ன, கொடுப்பினை எங்கே இருக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அவர் என்ன சொல்கிறார், உனக்கு கிடைக்கணும் என்ற விதி இருக்கும் பொழுது எந்த ரூபத்திலையும் உனக்கு கிடைச்சிடும். கிடைக்காது என்ற விதி இருந்தால் நீ எத்தனை கோடி பரிகாரம் பண்ணாலும் உனக்கு கிடைக்காது. இதை தான் அந்த கொடுப்பினை அவர் சொன்னார். அந்த கொடுப்பினை உரிய பாவத்தை சொல்லியிருக்கிறேன். நிறைய சொன்னால் உங்களுக்கு இது ஜோதிட பாடமாயிரும். இன்னும் அடுத்தடுத்து பேச வேண்டிய தம்பிகள்லாம் இருக்காங்க. நாங்களும் வெளியூர் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால இந்த வாய்ப்புக்கு, எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பி நமது பூபதி ராஜனுக்கும் இந்த மையம் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக வளர எல்லாம் வல்ல அன்னை அபிராமியை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பேசிய பிஎஸ் மைமன்ற முன்னாள் தலைவர் அபிராமி சேகரையா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படும்.